குட் மார்னிங் வியூவர்ஸ். இனி நம்ம ஆன்மீகத்தை பற்றி பார்ப்போம். சரியா? ஒன்றும் இல்லை, இந்த சுகர் பேஷண்ட், அதாவது சர்க்கரை நோயாளி சொல்லுவாங்க. நோயாளின்னு சொல்ல சர்க்கரை நோயாலே கிடையாது. சர்க்கரை பிளட்டில் நம்மளுக்கு அதிகமாக இருந்தால் அவ்வளோதான். அதுதான் நம்ம வந்து பிளட் சுகர்னு சொல்கிறோம். அவ்வளோதான். நோயாளின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். நோயாளியும் பொதுவாக சொல்ல வேண்டாம். பேஷண்ட், அதாவது சுகர் பேஷண்ட்லாம் இந்த கொய்யாப்பழம், நாவல் பழம், இந்த 2 பழமும் நிறையா சாப்பிடலாம். என்ன மேட்டர்னா, நாவல் பழம் சில இடத்துல கிடைக்கும், எல்லா கடையிலும் கிடைக்காது. அது இல்லைங்கம்மா, அதுதானே கிடைக்காது. கிடைக்காது. அது பார்த்து செய்யுங்க. நாவல் பழம் நிறையா சாப்பிடலாம், தப்பு இல்லை. நிறையானாக்கா கஷ்டமும் இல்லை, ஒரு 100 கிராம் அதிகமாக சாப்பிடலாம். கொய்யாப்பழம் கடையில் விற்கும், பொதுவாக தெருவில் விற்கும், மரத்து தான் இருக்கும். தோப்பு உள்ளவங்க சாப்பிடலாம், சில பேர் தோப்பு இருக்காது. அதையும் போட்டு பவுடர் பண்ணி சாப்பிடலாம். ஆனால் என்னன்னா, இங்கே டெஸ்ட் பண்ணி தான் அதெல்லாம் செய்யணும். பிளட் சுகர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம செய்யணும். ஏன்னா இப்போ சுகர் லோவாக இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா இன்னும் குறையும். அப்புறம் நம்மளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும். அதனால் பிளட் சுகரில் எவ்வளோ இருக்குது, சுகர் வந்து பிளட்டில் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு, அதான் அந்த இது சொன்னேன், பிளட் டெஸ்ட் ஸ்ட்ரிப், அதை வாங்கிக்கோங்க மெடிக்கல் ஷாப்பில். அது நம்ம ஃப்ரெண்டு மாதிரி. ஆனால் வாரத்துக்கு ஒரு தரம் பாருங்கள், டெய்லி பார்க்க வேண்டாம். ஏன்னா இப்போ இதாகிடும், அது தேவையில்லை. வாரத்துக்கு ஒரு தரம் பார்த்தா போதும். காலையில் ஒரு தரம், மத்தியானம் சாப்பிட்டு 3 மணி நேரம் வரும் பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். லெவல் பார்த்துருங்க. காலையில் நீங்கள் பார்க்கும்போது 1 டன்க்குள்ளே இருக்கலாம். இப்போ பிளட் டெஸ்ட் காலையில் ஒன்றும் சாப்பிடல, நேராக எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 1 டன்னுக்குள்ளே இருக்கணும், நல்லது. 111, 112 இருக்கலாம். அது மேலே இருக்கக்கூடாது. இருந்தாலும் சுகர் கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது சாப்பிட்டுட்டு ஒரு 4 இட்லியோ இதே சாப்பிட்டு நீங்கள் ஒரு 3 மணி நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 180 மேக்ஸிமம் இருக்கணும். அதுக்கு மேலே தாண்ட வேணாம். 250 அதெல்லாம் இருந்தால் ஜாஸ்தி இருக்குது அர்த்தம். சரியா? அதெல்லாம் பார்த்துக்குங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அப்புறம் இந்த ஹாட் வாட்டர் எப்பவுமே குடிக்கும். அதான் ஒரு காஃபி சூட்டில் எப்பவுமே குடிக்கும். நீங்கள் பச்சை தண்ணி தொடவே வேண்டாம். பச்சை தண்ணி, சாதா தண்ணி குடிக்க வேணாம். தாகம் எடுக்குது, ஐஸ் வாட்டரை வேண்டாம். ஐஸ் வாட்டர் நம்மளுக்கு வேணாம். அது தாகம் நல்லாயிருக்கும், அது வேண்டாம். அதை விட நீங்கள் சுட தண்ணி குடிச்சிங்கன்னா ஜீரணமாகும். நல்லா ஒரு இதுவாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். அதுவும் காலையில் குடிக்கணும். ஒரு குடிச்சிங்கன்னா நல்லது சுட தண்ணி. சரியா? வேறு என்னங்கம்மா, அதான் அவங்க சொன்னாங்க கடையில் கிடைக்காது இந்த நாவல் பழம். பார்த்துங்க, எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. பிளாட்ஃபார்மில் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. வேறு வழி இல்லை, நம்ம அதை வாங்கி தான் ஆகணும். அது நல்லா பார்த்து வீட்டில் வந்து நல்லா கழுவிட்டு நல்லா சாப்பிடுங்க. சரியா? ரைட்டு. இதான் கொய்யா இலையை தான் சொன்னேன். கொய்யா இலையை ஜூஸ் போட்டு அப்புறமா இந்த வெந்தயம் வெறும் வயிற்றுல சாப்பிட்ணும். சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் குடிச்சிங்களேன் சாப்பிட்டீங்கன்னா அது நல்லது. பித்தத்தை கட்டுப்படுத்தணுவாங்க, அது நல்லது, அதுவும் நல்லது. அடுத்தது இந்த ஸ்டவ் நம்ம நல்ல வேலை சொல்லியிருக்கேன், இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். அது வந்து ஸ்டவ் அப்படியே விட்டு வந்துடாதீங்க. ஸ்டவ் வேலை முடிஞ்ச உடனே அப்படியே விட்டு வந்துடுவாங்க. அது மேலே எதுவும் வைக்க மாட்டாங்க, அது மேலே நிற்கணும். அது கறி அடுப்பாக இருந்தாலும் அது மேலே ஏதாவது வச்சுட்டு வரணும். கிராமத்தில் கறி அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க. இப்போலாம் இங்கேலாம் யாரும் யூஸ் பண்ணுறது, ஏதாவது 1-2 பேர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பண்ணும்போது வேலை முடிஞ்சு போச்சுன்னா எல்லா வேலையும் எல்லாம் சமையல் வேலையில் முடிஞ்சிடுவோம்னா அப்படியே விட்டு வந்துடாது. அது மேலே ஏதாவது ஒன்று வைங்க, தட்டு கூட வைக்கலாம், தப்பு இல்லை. அதாவது மூடி தந்துடக்கூடாது, வேறு ஒன்றும் இல்லை, சாஸ்திரம். அதை ஃபாலோ பண்ணுங்க, நல்லது. காலையில் குளிச்சிருக்க முதல்ல நம்மளை குளிச்சா தான் அடுத்த வேலை செய்யணும். அதுவும் பெண்கள் மிக முக்கியம். குளிக்காமல் அப்படியே எழுந்து போவோம், எங்கள் அடுப்பங்கரை போய் சாப்பிடுவாங்க, டீலாம் போட்டு சாப்பிடுவாங்க. அது செய்ய வேண்டாம். குளித்த பிறகு செஞ்சாலே மங்களகரம் உண்டாகும். மங்களம் உண்டான்னு நம்ம முதல்ல போய் குளிக்கணும். அவங்களே சரி, பெண்களும் சரி. குளிச்சுட்டாக்கா பாருங்கள், நீங்கள் குளிச்சு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தலை குளிக்கிறது வந்து டெய்லி குளித்தா ரொம்ப நல்லது தான். தலைக்கு டெய்லி குளித்தா நல்லது. ஆனால் சில பேர் உடம்புக்கு ஒத்து வராது. அவங்க என்ன பண்ணலாம், சனிக்கிழமை மட்டும் கொடுங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக தலை குளிங்க, நல்லது. பூவெல்லாம் எல்லாம் வச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. எப்பவுமே எந்த வேலையும் நம்ம வேலையை செஞ்சாலும் நம்ம சந்தோஷமாக செய்யணும். இதுதான் முக்கியம். நிம்மதியாக செய்யணும். நம்ம வேலையை நாம தான் செய்யணும். அதுதான் அந்த பழமொழியே இருக்குது, அழுதாலும் பிள்ளை அவர் தான் பெற்றாக வேண்டும். அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா இருந்தாங்கன்னா அவங்க தான் அதை பெற்றாகணும் குழந்தைகள். மற்றவங்க என் பொண்ணு நான் பெற்றறேன்னு பெற்க முடியாது. நம்ம வேலையை நாம் செய்யணும். செஞ்சு பாருங்கள், நிம்மதியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சரியா? சரி, இன்றைக்கி வந்து ஆன்மீகத்தில் வந்து அஷ்டலட்சுமி பார்க்குறோம்.
அஷ்டலட்சுமினா 8 லட்சுமி. அந்த லட்சுமியை பார்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. எதுவுமே ஸ்லோகம் சொல்லுங்கள், டெய்லி சொல்லுங்கள். லட்சுமி மந்திரம் சொல்லுங்கள். அடுத்து கிருஷ்ண மந்திரம் போடுறேன். கிருஷ்ண மந்திரம் போடவே இல்லை, அதான் அதே அது பொதுவாக தெரியும். ஹரே கிருஷ்ண வருதுல்ல, அதை எழுதி போடுறேன். அதை அடுத்த கிளாஸுக்கு பார்ப்போம். சரியா? இப்போ இதை பார்த்துட்டு ஒவ்வொன்றா புரியாமல் போவோம். பாருங்க, நம்பர் 17 ஜிகேஎம் ஆன்மீக குறிப்புகள். அஷ்டலட்சுமி மந்திரம். அஷ்டம்னா 8. ஸோ அஷ்டலட்சுமி நமோ நம. அது ஸோ ஓம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி நமோ நம, ஓம் ஆனந்தலட்சுமி நமோ நம, ஓம் ஐஸ்வர்யலட்சுமி நமோ நம, ஓம் கமலத்தாரணி நமோ நம, ஓம் தைரியலட்சுமி நமோ நம, ஓம் தானியலட்சுமி நமோ நம, ஓம் பாக்கியலட்சுமி நமோ நம, ஓம் பரிபூர்ணலட்சுமி நமோ நம. அவ்வளோதான். இந்த மந்திரத்தை டெய்லியும் படிக்கலாம். யார் யாருக்கு எப்படி டைமுக்கு அப்படி. ஆனால் மந்திரத்தை படிக்காமல் இருக்காது. நான் எழுதி போட்ட மந்திரம் அனைத்தும் முக்கியம். ஆனால் ஒன்று, இந்த ஒரு நாளைக்கு இப்படி சனிக்கிழமைனா சனிக்கிழமை மந்திரம் சொல்லுது, சனி பகவானுடைய மந்திரம் எழுதி போட்டிருக்கீங்களா அதை சொல்லுங்கள். திங்கக்கிழமையா திங்கள் மந்திரம் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு முறை அது கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அவங்க அவங்க அவர்களுடைய நாள் இன்றைக்கி என்ன கிழமை? சனிக்கிழமை. இன்றைக்கி இந்த சனிக்கிழமை சொல்லும்போது அந்த மந்திரம் சொல்லுங்கள், சனி பகவான் மந்திரம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. ரைட். கிளாஸ் முடிஞ்சு போயிட்டு அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். நம்ம என்ன செய்வோம்? நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். உங்கள் வாழ்வு அமைதியாகவும் நிம்மதியாகவும் மங்களகரமாகவும் இருக்கட்டும். நன்றி.